Exercise number 1.2ல second sum பார்க்கலாம். Let A is equal to 1, 2, 3 up to 45 and R be the relation defined as a square of a number on A. சரிங்களா? Write R as a subset of A cross A. Also find domain and range. அதாவது என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, A நமக்கு கொடுத்துட்டாங்க, அது கூட ஆர் கூட இருக்கிற ரிலேஷன் பார்க்கணும். அது எப்படி இருக்கும்னா, இந்த நம்ம ஏல எந்த நம்பர் இருக்குமோ அதோட ஸ்கொயர் கூட தான் அது என்ன பண்ணுமா ரிலேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஆர் வந்து ஏ கிராஸ் ஏவோடைய ஒரு சப்செட்டாக இருக்கும், அதோட சப்செட்டாக எழுதணும். தென் அதோடைய டொமைனையும் ரேஞ்சையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யாரோட டொமைன் ரேஞ்சு, ஆரோடைய டொமைனையும் ரேஞ்சையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம்முக்குள்ள போகலாமா? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன கிவன் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அப் டு 45 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். எப்பயுமே ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சா எப்படி வரும்? 1, 1 நெக்ஸ்ட் 1, 2 அப் டு எது வரைக்கும் வரும்? 1, 45 வரைக்கும் வருமா? அதே தான் அடுத்தது 2, 1ல் ஆரம்பித்து 2, 2 இதுவும் 2, 45 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே 45, 1ல் ஆரம்பித்து 45, 2 அப் டு 45, 45 வரைக்கும் வரும். இது என்ன வரும்? இதோட சப்செட்டு ஏ கிராஸ் ஏ வந்து இப்படி தான் வரும். சரிங்களா? ஸோ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 1 கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இப்போது ஆர் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, இதோடைய ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இதோடைய ஸ்கொயராக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இஸ் அ ஸ்கொயர் ஆஃப், அவங்க கொடுத்துருக்கிறது கொஷின் அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈஸியம் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் இஸ் எ ஸ்கொயர் ஆஃப் தி நம்பர். இப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோமோ அதோட ஸ்கொயர். ஸோ தேர்ஃபோர் இப்போ 1ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1ஓட ஸ்கொயர் என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ ஏ வந்து 1னா ஆர் வந்து 1 தான் வரும். இப்போ 2 அப்படின்னா 4, 2ஓட ஸ்கொயர் 4. நெக்ஸ்ட்டு 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3ஓட ஸ்கொயர் 9, 4னா 16, 5 25 அண்ட் 6 36. இப்போ 7 எடுக்கலாம் அப்படின்னு போனால் 7 எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா 7 வந்து 49 வரும். 7 போட்டால் 7 7s are 49. ஸோ 45 விட அது பெருசாக இருக்குது. ஸோ நம்ம 7 எடுக்க முடியாது. ஸோ ஆர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1, 1, 2, 4, 3, 9, 4, 16 and 5, 25, 6, 36. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஆர்க்குள்ளே இருக்க எல்லாமே இந்த ஏ கிராஸ் ஏக்குள்ளே இருக்கும். சரிங்களா? இப்போ ஆர்க்குள்ளே இருக்க எல்லாமே இந்த ஏ கிராஸ் ஏக்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்டு ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 1 அண்டு ஈக்குவேஷன் 2 ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. சரிங்களா? அப்போது இந்த ஆர்க்குள்ளே இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே இதில் இருப்பாங்க, ஏ கிராஸ் ஏல இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், தேர்ஃபோர் ஆர் is subset of A cross A, or is subset of A cross A. இப்படியும் எழுதிக்கலாம், மேலே எழுதிக்க மாதிரி எழுதிக்கலாம், கீழே இருக்க மாதிரியும் எழுதிக்கலாம். சிம்பிள்ஸ் போட்டும் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, இதில் டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் கண்டுபிடிக்கலாமா? டொமைன் ஆஃப் ஆர், ஆரோடைய டொமைன் மட்டும்தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஆரோட டொமைன் என்னென்ன இருக்குது பாருங்கள்.
என்னென்ன நம்ம கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே அதில் டொமைனில் தான் வந்துடும். சரிங்களா? ஸோ 1 2 3 4 5 6 இது டொமைன். நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஆரில் இருக்க இந்த செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆல்சோ ரேஞ்ச். சரிங்களா? ஸோ செகண்ட் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்கள். 1 4 9 16 25 and 36. தட்ஸ் ஆல். சரிங்களா? இப்போது டொமைன் கண்டுபிடிச்சாச்சு, ரேஞ்சும் கண்டுபிடிச்சாச்சு. இதோட செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சம்மை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.